ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஓகே, நேற்று நம்ம பண்ண கிரீன் கலர் பிளவுஸோட இன்னைக்கு ஸ்டிச்சிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். இது வந்து ஒரு 34 இன்ச் சைஸ் பிளவுஸ் தான். பட் ஆனால் நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணல. அவங்க அளவு பிளவுஸ் கொடுத்ததுனால நம்ம அளவு பிளவுஸ் வச்சே நான் கட் பண்ண வீடியோ தாங்க போட்டிருந்தேன். எவ்வளோ ஈஸியாக அளவு பிளவுஸ் வச்சு நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோக்கு கண்டிப்பா என்னோடத பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோஸ்க்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க. ஒரு சிஸ்டர் வந்து 44 இன்ச் சைஸ் பிளவுஸ் கட்டிங்லாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா போடுறேன். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடுறேன். இனி வீக்லி ட்வைஸ் 2 நாள் வந்து கண்டிப்பா நம்மளோட வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டிச்சிங் வீடியோக்குள்ள போகலாம். கை வந்து எப்பயுமே நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? ஒரு மடக்கு மடக்கி இன்னொரு மடக்கு. அது வந்து வீடியோ எடுக்கும்போது மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால கைப்பகுதியை மடக்கி அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம லைன் தையல் எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேமா ஒரே அளவா நம்ம மடிச்சு தைக்க கரெக்டா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம கரெக்டா ஒரே அளவா மடிக்கிறதுக்கு வந்து இந்த அர்க்காத் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பேக் பார்ட்டையும் நம்ம அடிச்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம அடிக்க போறது பட்டி பகுதிங்க. பட்டி பகுதிக்கு நல்ல லைன் பிளவுஸ் வந்து எக்ஸ்ட்ராவே கிடைச்சதுனால கீழே எக்ஸ்ட்ராவா நல்லா தள்ளி துணி விட்டுருக்கேன் பாருங்க. அதை வந்து மடிப்பு கொடுக்கும் போது 3 துணி அளவுக்கு திக்னஸ் கிடைச்சிரும். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பிளவுஸ் கட்டிங். அந்த பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றதுக்கும் நல்ல திக்னஸா நல்லா இருக்கும். போடுறதுக்குமே பட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா அழகா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்ல, பட்டிக்குள்ள வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேண்ட் பீஸ் இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஜென்ஸோட ஃபேண்ட் பீஸ், சட்டை பீஸ் அதை கட் பண்ணி நீங்க வச்சீங்க அப்படின்னா பட்டி வந்து சுருங்காதுங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. நான் நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்கேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அந்த பீஸ் எனக்கு கிடைக்கல, அதனால நான் இப்ப வைக்கிறது கிடையாது. அதனால நீங்க உங்ககிட்ட அந்த மாதிரி வேஸ்ட் ஷர்ட், ஜென்ஸோட வேஸ்ட் பேண்ட் துணி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதை உள்ள நல்லா கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்களேன். திக்னஸ் நல்லாவும் இருக்கும். பட்டியும் நல்லா ஸ்ட்ராங்கா, பட்டி நல்லா ஸ்ட்ராங்கா உட்காந்தாலே மேல செஸ்டும் சூப்பரா உங்களுக்கு அமைப்பா அமைஞ்சிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. லைக் பண்ணிட்டு வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா டாட் தாங்க. மெயின் டாட் பிடிக்கிறதுல நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும். இவ்வளவு கஷ்டம்லாம் வேணாங்க. அளவு பிளவுஸ்ல அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 1 இன்ச் அகலம். அந்த 1 இன்ச்சை நான் டாட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நீளம் வந்து 3 இன்ச் இருந்துச்சு, 3 இன்ச்சுங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு டாட் பிடிச்சாலே போதும். மீதி 2 டாட் பக்காவா அதுவே செட் ஆயிருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஊப்பட்டிக்கிட்ட இருக்கிற துணியை அப்படியே 2ஆ மடிச்சுக்கோங்க. மடி வைக்கிற இடத்துலயும் 2ஆ மடிச்சு ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப மைல்டா போடுங்க. அப்புறம் இந்த ரெண்டையுமே மடிச்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா ஃபினிஷிங்கா வரும். கரெக்டா பொறுத்த மாதிரி அதுவே வந்துரும். அந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி மைல்டா கொண்டுட்டு வாங்க. கொண்டு வந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி வரும். இந்த 3 டாட்டை வந்து நான் நல்லா நீங்க எடுத்து பாருங்க. டீடைலா வந்து அதற்கான வீடியோவை என்னோட சேனல்ல போட்டுருக்கேன். இதுவே லைனிங் ப்ளவுஸ்ல இன்னும் ஸ்டிஃபா நல்லா இருக்கும். பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டாட் அதே மாதிரி இன்னொரு சைடு தெளிவா வேணும் அப்படின்னா என்னோட சேனலையும் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி டாட் பிடிச்சிட்டு ஈஸியா 3 டாட் பிடிக்கிறது எப்படின்றத நீங்க ஈஸியா கத்துக்க முடியும். அது மட்டுமே தனியா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணும்ன்றவங்க வீடியோஸ்குள்ள போய் வாட்ச் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேர்ட் டாட் வந்து எவ்வளவு அழகா அதுவே வந்து பொருந்தி அமைஞ்சு வந்துச்சுன்னு. கரெக்டா முடிக்கும் போது 1 இன்ச்சுக்கு முன்னாடி முடிச்சிருங்க. அது ஒண்ணுதாங்க எல்லா பிளவுஸுக்குமே எல்லாத்துக்குமே 3 டாட் இந்த மாதிரி பிடிங்க. நீங்க உங்களுக்கு வேற டவுட்டே வேணாம். பிகினர்ஸுக்கு ஐயோ நம்ம இப்படி பிடிச்சா நல்லா இருக்குமா, அப்படி பிடிச்சா நல்லா இருக்குமான்ற குழப்பமே இல்லாம தெளிவா இந்த மாதிரி நீங்க 3 டாட் பிடிங்க. கண்டிப்பா உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் பட்டி பகுதியில நிறைய பேருக்கு குழப்பம். என்ன பண்ணலாம், பட்டி வந்து எப்படி வந்து ஒரே அளவு இல்லாம ஏத்த இறக்கங்கள் வருதே, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க. பின்பக்கத்தையும் முன்பக்கத்தையும் ஒண்ணுக்கு மேல நம்ம பிளவுஸ் எப்படி போடுவோம் அந்த மாதிரி போட்டிருக்கேங்க. நல்லா பாருங்க. நல்ல பக்கத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன்.
ஓகேங்களா? இதை நல்லா டீட்டெயிலா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியா புரியும். இந்த மாதிரி பட்டி பகுதியை ஜாயின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமுமே வராது. பட்டி ஜாயின் பண்றது இவ்ளோ ஈஸி தானா அப்படின்னு நீங்களே வியக்கிற மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விடணும் இல்லையா? அந்த 1/2 இன்ச் துணிக்கு மேலேயே வச்சு அளந்துக்கோங்க. அளந்துட்டு 3 பக்கமும் உள்ள அளவுகளெல்லாம் கரெக்டா குறிச்சுக்கோங்க. குறிச்சுட்டு நம்ம பட்டி பகுதியை எடுத்து நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இது பிளைன் பீஸ்ன்றதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. இதுவே நீங்க துணி வந்து மாடல் லைனிங் துணியோ இல்ல மாடல் துணியோ போட்டீங்கன்னா நல்ல பக்கம் கெட்ட பக்கம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்காக எப்பயுமே நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போட்டு இந்த 3 அளவுகளையும் நான் எப்படி குறிச்சிருக்கேன் பாருங்க. அதே மாதிரி குறிச்சிட்டு அழகா அந்த கர்வ் பண்ணிட்டு ஒரு கட் பண்ணிருங்க. இந்த பட்டிய அப்படியே நம்ம அந்த அளந்துட்டோம் இல்லையா? அப்ப அப்படியே ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த அளவுகள் வந்து முன்பக்க அளவுகளும், பின்பக்க அளவுகளும் சேமா கரெக்ட்டா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்க வச்சு தைக்கும்போது எந்த ஒரு மிஸ்டேக்குமே நீங்க ஆ கொண்டு வர முடியாது. தப்பும் உங்களுக்கு ஆகாது. இந்த மாதிரி நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. எப்படி நல்ல பக்கத்த வச்சு ஜாயின் பண்றேன்றத பாருங்க. அந்த கார்னர்ல முக்கு இருக்கு பாத்தீங்களா? அந்த முக்கும் நம்ம பட்டியோட முக்கும் நல்ல ஒரே மாதிரி ஷேப்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அந்த மாதிரி வச்சுட்டு நீங்க ஜாயின் பண்ணும்போது திருப்பி மடிச்சு திருப்பும்போது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு நேர் லைன்ல இருக்கும் அந்த ஊக்கு பெட்டி. சில பேருக்கு அது கூட கரெக்டா இருக்காம கிராஸ்ல போயிருக்கும். இந்த மாதிரி நீங்க அந்த 2 முனையும் கரெக்டா சேமா இருக்கிற மாதிரி. சேம்னா நேரா இருக்கிற மாதிரி இல்லங்க. கரெக்டா அந்த முனையும் இந்த முனையும் ஜாயின் பண்ற மாதிரி நான் கை வச்சு காமிச்சிருப்பேன். நீங்க அத கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 பக்கமே லெஃப்ட் சைடும், ரைட் சைடும் பட்டிய நான் ஜாயின் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நீங்க பட்டி அந்த பாருங்க, இந்த இதுலயும் காட்டுறேன் பாருங்க. கரெக்டா சாப்பீஸ் கோடு போட்டு இந்த முனையும் அந்த முனையும் நேரா அந்த கோட்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ணுங்க. அழகா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாறாம நல்லா பர்ஃபெக்ட்டா வரும். பட்டியோட ஜாயினிங்கும் நீட்டா இருக்கும் பார்க்கவே. இவ்வளோ டீட்டெயிலா சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் 2 முன் பக்கம் நல்ல பக்கத்தையும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2மே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ண போறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊக்கு பெட்டி தாங்க. ஊக்கு பெட்டி மாட்டுறதுலயும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட் எப்படி ஈஸியா நான் கிளியர் பண்றேன்றத பாருங்க. கழுத்து பகுதியை வெட்டி எடுத்துருக்கிற பீஸை தான் நான் எப்பயுமே வந்து பட்டி பகுதிக்கு எடுப்பேன். அதை அப்படியே நல்லா 2ஆ வந்து வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேங்களா? இப்ப லைட்டா ஒரு மடிப்பு மடிச்சு அந்த இதுல ஜாயின் பண்ணுங்க. கரெக்டா நேரா ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. அது அப்படியே இப்ப நம்ம வச்சிருக்கிறது கெட்ட பக்கத்துல வச்சு நம்ம ஸ்டிச் பண்றோம். அப்ப கெட்ட பக்கத்துல வச்சு ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணணும்? நல்ல பக்கத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணணும்னா அப்படியே முழு துணியையுமே 2ஆ டபுளா ஃபோல்ட் பண்ணி உள்ள மடிச்சிருங்க. மடிச்சு ஒரு லைன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இதுவே நீங்க கெட்ட பக்கத்துல வச்சு ஸ்டிச் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த பகுதியை நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. அழகா இருக்கும். ஊப்பட்டி வந்து உங்களுக்கு ஒரே ஷேப்பா நீட்டா பர்ஃபெக்டா வரும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம மாற்ற ஊக்குப்பட்டி வந்து கெட்ட பக்கத்துல வச்சு நம்ம ஆரம்பிக்கிறோம் பாருங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நேரா அந்த 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் கொடுத்து ஃபுல்லா இது பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 1/4 இன்ச்சுக்கு உள்ள வெளியே தெரியிற மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிக்கிட்டு அதை அப்படியே திருப்பிட்டு மீதி எக்ஸ்ட்ரா துணியை அது மேல அப்படியே உள்ள மடக்கி விட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீட்டா பர்ஃபெக்டா வரும். இதே மாதிரிதான் நல்லா நீட்டா ஒரு லைன் போட்டு ஸ்டிச் பண்ணுங்க. துணி வந்து அங்கேயும் இங்கேயும் விலகாம ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அழகா உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டா கிடைக்கும். பட்டியோட சைஸ் மாறாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஊப்பட்டி உங்களுக்கு சூப்பரா பர்ஃபெக்டா அமையும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 2யுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுவோம். நல்ல பக்கத்தையும் கரெக்டா நல்ல பக்கத்தையும் சேர்த்து வச்சு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுங்க. பாருங்க, நான் ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கங்களே வராது. முன்பக்கமும் பின்பக்கமும் கரெக்டா வரும். நீங்க நான் சொன்ன மெத்தட்ல பட்டியும் ஊக்குப்பட்டியும் ஜாயின் பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரியான பிளவுஸ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மினி பிளாக் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த கைப்பகுதியை நம்ம எப்படி ஜாயின் பண்றது நெக்ஸ்ட் வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.